திவ்யநாயகியோட அப்பா. என்னோட மனைவி வந்திருக்காங்க, பேர் உமா மகேஸ்வரி. இப்ப திவ்யநாயகி ஸ்கூல் ஃபர்ஸ்ட் எடுத்திருக்குது எனக்கு பெருமை, என் மனைவிக்கு பெருமை அப்படின்றத தாண்டி இந்த பள்ளிக்கூடத்துக்கு பெருமை. மவுண்ட் லிட்ரா ஜி ஸ்கூலுக்கு பெருமை. என்ன காரணம் அப்படின்னா, நான் பாப்பாவுக்கு நான் எதுவுமே சொல்றது இல்லை, இதை படி இப்படி படி அப்படி படின்லாம் எதுவுமே எந்த இன்ஸ்ட்ரக்ஷனுமே கொடுக்கறது இல்லை. நான் ஒரு பிபிஏ கிராஜுவேட்டர், நான் ஓரளவு படிப்பேன். என் மனைவியும் நல்லா படிக்கும். நாங்கள் படிக்கிற காலங்களில் நாங்கள் ஸ்கூல் ஃபர்ஸ்ட்டு அப்படிதான் வந்தான். அதனால என் மனைவிட்ட நீ பார்த்துக்க அப்படின்றத மட்டும் சொன்னதோட அவ்வளோதான். அதை படிச்சு நல்லா வந்தது. இப்போ இந்த ஸ்கூல்ல என்ன ஒரு பெரிய நல்ல விஷயம் அப்படின்னா, புதுசா இன்னோவேட்டிவ் ஐடியாஸ், அதாவது புது ஐடியாஸ் கொண்டு வந்தாங்க. அதை எடுத்துக்கிட்டு அதை எப்படி முன்னெடுத்து கொண்டு போகணுன்ற ஒரு ஆர்வம் என்னோட பொண்ணுகிட்ட இருந்துச்சு. அதுதான் அது இருக்கிறதுனால அதை எடுத்துட்டு போக முடிஞ்சிச்சு. எதுவா இருந்தாலும் இப்ப நமக்கு தெரியும், கூகுள்ல எல்லாமே இருக்கு, நம்ம சர்ச் பண்ணோம்னா எல்லாமே வந்துடுது, நம்ம எடுத்து பண்ண முடியுது. அப்ப இந்த ஸ்கூல் என்னைய கேட்டா என்னோட பொண்ணுன்றதை விட மவுண்ட் லிட்ரா ஜி சீனியர் செகண்டரி ஸ்கூல்ல சார் உயர் திரு பால கார்த்திகேயன் சார் புதுசா கொண்டு வர்றாரு. அவர் கொண்டு வர்ற விஷயம், நம்ம கொடுக்குற விஷயம் நமக்கு ஈஸியா ரிசீவ் ஆகுது, கிடைச்சிருக்கு. நம்ம ஈஸியா கிடைச்சதுனால என்ன பண்றான், எம்பின்னு கொண்டு வந்தாங்க, நீட்டு கொண்டு வந்தாரு, நீட்டு கொண்டு அதுல எப்படி கொண்டு வர்றதுன்னு சொன்னாரு, ஜேஇ அப்படின்றத கொண்டு வந்தாங்க, அந்த இன்ஜினியரிங் போறதை இன்ஜினியரிங் என்ட்ரன்ஸ் உள்ளதை கொண்டு வந்தாரு. எல்லாமே இதெல்லாம் வேற ஸ்கூல்ல நம்ம எடுத்துக்கிட்டோம்னா கொடுக்கறத கொடுத்துட்டு அது ரொம்ப ஹார்டா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லி ஃபீஸ் எல்லாம் நிறைய இது பண்ணி கலெக்ட் பண்ணி நமக்கு அவங்க கற்றுக் கொடுப்பாங்க. இந்த ஸ்கூலை பொறுத்த மட்டும் சார் என்ன பண்றாருன்னா, பால கார்த்திகேயன் சாரு அதை ஈஸியா நம்மளுக்கு இம்ப்ளிமெண்ட் பண்றாரு, கொடுத்துறாரு கையில, இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொடுத்துறாரு. கொடுக்கறதுனாலே நமக்கு அது ஒரு நமக்கு அந்த ஒரு விஷயம் நம்ம எடுத்துக்கிற போது அதையும் சேர்த்து பார்க்கும்போது நமக்கு ஈஸியா தெரியுது, நல்லா இருக்கு ஸ்கூல், நல்லா இருக்கு அப்படின்றது மாதிரி. இப்ப 10th 24 பேர் எக்ஸாம் எழுதி 24 பேருமே பாஸ் பண்றதுன்றது முதல்ல ஸ்கூல் சென்டம் அப்படின்றது பெருசு. 24 அவுட் ஆஃப் 24 அப்படின்றதெல்லாம் பெரிய விஷயம். இன்னைக்கு சூழ்நிலைக்கு பெரிய விஷயம். அப்படி இப்ப நாங்க படிக்கும் போதெல்லாம் நம்ம கஷ்டப்பட்டு படிச்ச அப்படின்றத விட இவங்க அந்த ஈஸியான விஷயத்த இன்னமும் ஈஸியா படிக்கிறதுக்கு இந்த ஸ்கூல்ல உதவி பண்றாங்க. அதனால எனக்கு தெரிய இந்த ஸ்கூல்லயே நம்ம நான் இப்ப என்னன்னா, என்னோட பொண்ணுட்டு நான் சொல்றது என்னன்னா, நீ நல்லா படிக்கிற எல்லாருமே எங்கே படிச்சாலுமே நல்லா இருக்கும். இந்த ஸ்கூலை பொறுத்த மட்டும் உனக்கு என்னென்ன மெரிட்டான ஃபேக்டர் இருக்கு அப்படின்னா, ப்ரொடெக்ஷன் இருக்கு, முதல்ல பாதுகாப்பு இருக்கு. இந்த ஸ்கூல்ல நான் பக்கத்துல தான் இருக்கேன், 2.5 கிலோமீட்டர்ல தான் இருக்கேன். என் பொண்ணு வந்துட்டு போயிடும், இல்லை நாங்க கூட என் மனைவி கூட பார்த்துக்கிட்டு நான் முடியாது. நான் கிட்னி பேஷண்ட், டயாலிசிஸ் போட்டுட்டு வீக்லி 2 2 தடவை இருந்தாலும் என் மனைவி பார்த்துக்கிறோம். அப்ப இது இங்க ஒரு பாதுகாப்பு இருக்கு இந்த ஸ்கூல்ல. இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு XRY இசட் ஸ்கூல்னு வச்சுக்கிறீங்களே, அந்த ஸ்கூல்ல ஒரு 100ல இருந்து ஒரு 150 பேர் படிக்கிறாங்கன்னா ஒரு 10 பேர் மட்டும் சூப்பர் பிரைன் ஸ்டடி ஹோல்டரா இருப்பாங்க. மீத இருக்க 90 பேர் நார்மலா தான் இருப்பாங்க. இந்த 10 பேர் 500 அவுட் ஆஃப் 480 எடுத்திருப்பாங்க. மீத இருக்க 90 பேர் இருக்காங்க இல்லையா, அவங்க ஆவரேஜா 400 எடுக்கணும். உதாரணத்துக்கு நான் சொல்றேன், 400 எடுக்கணும். ஆனா அவங்க எடுக்கிறது பாஸ், அதாவது 250, 200, 175 அந்த மாதிரி நியர் பாஸ்லயே வேண்டிய விஷயம். ஒரு எல்லா ஸ்டூடெண்ட்டுமே நல்ல மார்க் எடுத்திருக்காங்க, ஆவரேஜா நல்ல மார்க் எடுத்திருக்காங்கன்னா காரணம் ஸ்கூல் தான். அதனால ஸ்கூல் நல்ல ஸ்கூலு. இப்ப என்னோட பொண்ணு அதுக்கு தகுந்த மாதிரி ஃபர்ஸ்ட் மார்க் எடுத்ததுனால என்னோட பொண்ணுக்கு நான் முதல்ல நன்றி சொல்லிக்கிறேன். இந்த பள்ளி தம்பி GS கிஷோர், அவர் ஒரு சைலண்ட் ஸ்டடி ஹோல்டர். அவர் திவ்யநாயகி அதேதான், 2 பேருமே சைலண்ட் தான் சார். அதாவது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, we are not saying, we are only doing அப்படின்ற மாதிரி தான். நாங்க பேசுறதெல்லாம் இல்லை, சொல்றதெல்லாம் இல்லை, செஞ்சிருவோம் அப்படின்ற மாதிரி தான் 2 பேருமே. என் பொண்ணு ஃபர்ஸ்ட் மார்க் எடுத்திருக்குன்றதுக்காக ஓரளஸ் இஸ் ஆல்சோ ஃபர்ஸ்ட் ரேங்க் ஹோல்டர் தான், அவரும் அதே தான்.
வாழ்த்துக்கள் தம்பி. அவரும் அதே அவர் ஒன்றும் குறைவாகலாம் எடுக்கல. 2 பேருமே ஒரே ரேங்க் தான், ஒரே மார்க் எடுத்திருக்காங்க. அவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள், அவர் அப்பா அம்மாவுக்கும் வாழ்த்துக்கள். இந்த அளவுக்கு இந்த ஸ்கூல்ல வந்து இன்னமும் படிச்சு என் பொண்ணு, நான் வந்து என்ன நினைச்சேன் அப்படின்னா ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வரணும் அப்படின்னு நினைச்சு என் பொண்ணுகிட்ட சொன்னேன். ஆனா ஒரு வார்த்தை சொன்னேன், ஸ்டேட் ஃபர்ஸ்ட் அடிக்க பாரு, அடிச்சிடலாம், உன்னால முடியும். ஏன்னா பாரதிதாசன் யூனிவர்சிட்டியில வந்து 300 அவுட் ஆஃப் 300 எடுத்திருக்க, அதுல ஸ்டேட் ஃபர்ஸ்ட் எடுத்தது மாதிரி இதுலயும் எடுக்கலாம், ட்ரை பண்ண அப்படின்னு சொன்னேன். பரவாயில்ல, ஒன்றும் இல்லை, நமக்கு வந்து நம்ம நம்ம செய்வோம், ரிசல்ட் அப்படின்றது இயற்கை கொடுக்கறது, இறைவன் கொடுக்கறது, ஏற்றுக்குருவோம். நன்றி.